ரமேஷ் எதிராமன், இதுவரைக்கும் மத்திய அரசு எந்த விதமான இடஒதுக்கீட்டையும் தானாக முன்னின்று எடுத்து செயல்படுத்தி சாதிக்கவில்லை. இப்படி ஏற்கனவே யாரோ போட்ட விதையை அதில் கிடைக்கக்கூடிய வெற்றியை இன்னைக்கு உரிமை கொண்டாடுறாங்க அப்படின்னு திரு ஆலூர் ஷானவாஸ் சொல்றாரு. அது பிஜி நீட் இடஒதுக்கீட்டாக இருக்கட்டும், அண்மை காலங்களில் பீகார், ஹரியானா, மராத்தா இந்த மாதிரியான எல்லா இடஒதுக்கீட்டிலையும் மத்திய அரசு இடஒதுக்கீட்டுக்கு எதிரான ஒரு கொள்கையை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு. அவங்க சொல்றது மத்திய அரசு அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம பிஜேபியை பொறுத்த சொல்றோம். ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னா, ஒவ்வொரு முறையும் இதுல எதிர்க்கிறாங்க அப்படின்னாக்கா இதுல என்ன லாஜிக்னு என்னன்னா, இவர்கள் வாக்கு வங்கிக்காக இதையும் ஒரு சில மாநிலங்களில், ஃபார் எக்ஸாம்பிள் குஜராத் போன்ற மாநிலங்கள்ல சொல்லணும்னாக்கா இப்ப பட்டேல் சமூகமோ மற்ற சமூகமோ பாஜகவும் செய்திருக்கிறது அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் அவர்கள் இது என்னன்னா, வாக்கு வங்கி அரசியலுக்காக மட்டுமே இதை செய்வது என்பது சரியாகுமா அப்படிங்கறதுதான் கேள்வி. கர்நாடகால பொம்மை அரசு இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை ரத்து செய்ததும் அதே வாக்கு வங்கிக்காக தானா? இஸ்லாமியர்களுக்கு சொல்லும் போது கான்ஸ்டிடியூஷனலி அந்த இதுவா வேலிடாங்கிறதுதான் கேள்வி. அதே நேரத்துல இப்ப நான் என்ன கேட்கிறேன், இங்கே மாறுதட்டக்கூடியவர்கள் நாங்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பழங்குடியினருக்கும் நாங்கள் தான் பாதுகாவலர்கள்னு சொல்லக்கூடியவங்க தான் இதே ராம்நாத் கோவிந்த் அதுல பிரசிடென்ட் போஸ்டுக்கு நிற்கும் போது அவருக்கு எதிராக செயல்பட்டாங்க. PA சர்மா அதுல இருந்து ஆரம்பிச்சு திரௌபதி முர்மு அவர்கள் வரைக்கும் இவங்க ஏன் அப்ப சப்போர்ட் பண்ணுங்கிற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? திரௌபதி முர்மு அது மட்டும் இல்ல இதே சமூகத்தை சேர்ந்த இந்த ஒரு கேள்வி கேட்கிறாரு, திரௌபதி முர்முவை ஏன் நாடாளுமன்றத்துக்குள்ள நீங்க அனுமதிக்கல, முதல் திறப்பு விழாவில் ஏன் கூப்பிடல அப்படின்னு கேட்கிறாரு. அவங்களை அனுமதிக்கல அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அவங்க வராம இவங்க விட்டுட்டாங்களா அப்படின்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? அழைப்புகள் நீங்க கொடுக்கல, எப்படி அவங்க வருவாங்க? ஒரு பழங்குடியே அவங்க பெண் வேற. அதுல ரெண்டு சபைகளுக்கு பாத்தீங்கன்னா சேர்பர்சன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஸ்பீக்கர் இதுல இருக்காருன்னா இன்னொருத்தர் வைஸ் பிரசிடென்ட். ராம்நாத் கோவிந்தையும் அனுமதிக்கல. சரி, ஓகே, அடுத்த சுற்றுல பேசலாம். இல்ல அவர் பேசி முடிச்சாரு, கருத்து முழுமையா பேசி முடிச்சாரு. ரமேஷ், எத்தனை பேர் இப்போ காங்கிரஸ் ஆட்சி காலத்துல யூபி ஆட்சி காலத்துல கூப்பிட்டாங்கிறதையும் போய் பாருங்க தயவு செஞ்சு. அதே நேரத்துல இவர்கள் சொல்லக்கூடிய இதே சமூகத்துக்கு முருகன் அவர்களை பற்றி திமுக இருந்து திரு CR பாலு அவர்கள் என்ன சொன்னாங்கிறதையும் பார்த்தோம். ஏன்னா ஒரு தமிழராக அங்க இருக்காரு, ஒரு மினிஸ்டரா இருக்காருங்கிறத கூட அவங்களால அப்படி அவங்களால பார்க்க முடியுதாங்கிற கேள்வி இருக்கு. இதே மாதிரிதான் விசிகாவை சேர்ந்த ஒரு சகோதரர் ஒரு இதுல சொன்னாரு, எப்ப நாங்க போய் ரிசர்வ் தொகுதியை தாண்டி மற்ற பொது தொகுதிகள் கேட்கும்போது என்ன சொன்னாங்க பதில் இருக்கு. அந்த மாதிரி சொல்லுங்க என்ன சொன்னாங்க அப்படின்றது கரெக்டா இல்ல. கடைசி நேரத்துல புதிய விவாதத்துக்கு போக வேண்டாம். ஆதாரம் இல்லாம இன்னார் சொன்னாங்க இதுதான் சொன்னாங்க உறுதியா சொல்லாம போற போக்குல எதுவும் சொல்லாதீங்க. நான் உறுதியா சொல்ல முடியும், அது எல்லாருக்கும் தெரியும், மறுக்க மாட்டாங்க. ஏன்னா நான் நாகரிகம் தாண்டி இந்த டாபிக் நம்ம திசை மாறி போறீங்க. இந்த டாபிக் போயிடலாம். ஒண்ணு இப்ப இந்த உள்ளிட ஒதுக்கீட்டை மத்திய அரசு ஆதரிக்குது. இது தேசிய அளவில் அமல்படுத்தப்படுமா? மத்திய அரசு பணிகள்லயும் பொதுத்துறை நிறுவனங்கள்லயும் எந்த 6% இடஒதுக்கீட்டை 3% 6% மாத்தி உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கணும்ன்றது அவங்களுடைய டிமாண்டா இருக்கு. அதை ஏற்றுக்குமா மத்திய அரசு? நான் திரும்ப இப்பதான் அரசியல் சட்டம் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்லும் போது நீங்க உங்க ஸ்டேட்டோட பர்வியூல என்ன இருக்கோ நீங்க அதை பண்ணிட்டு போங்க. அப்புறம் எதுக்கு நீங்க திரும்ப மத்திய அரசு ஒரு பக்கம் கேக்குறீங்க, இன்னொரு பக்கம் மத்திய அரசு பண்ணணும்னு சொல்றீங்க. அதனால ஒரு தெளிவு வேணும். கடைசியா சொல்லக்கூடியது அதிமுக ஒரு விஷயம் பண்ணா நாங்களும் ஆதரவு கொடுத்ததுனால்தான் இந்த விஷயங்கள் நடந்ததுன்னு கடந்த காலங்களில் பல விஷயங்களுக்கு அதிமுக பார்த்து சொல்லிருக்காங்க, திமுக பார்த்து சொல்லியிருக்காங்க. இல்ல அதுதான் அவர் கேட்கிறாரு, அதுதான் ஷானவாஸ் கேட்கிறாரு. நீங்க முன்னின்று என்ன செய்தீர்கள் இடஒதுக்கீடு சம்பந்தத்துல அப்படின்னு கேட்கிறாரு அவரு. தொடர்ந்து பேசலாம். இல்ல இன்னைக்கு இந்த கேள்வி இருக்கு. அடுத்த சுற்றுக்கு வரேன். திரு ஜக்கையன், நீங்க ரெண்டு விஷயத்தை சொன்னீங்க. திரு ரமேஷ், அடுத்த சுற்றுக்கு வரேன். அடுத்த சுற்றுக்கு வரேன். இல்ல இருக்கு நேரம் இருக்கு. திரு ஜக்கையன், முதல் சுற்றை நான் ஸ்டார்ட்டா தான் பேசினேன். சரி சொல்லுங்க. நான் சொல்லக்கூடியது எந்த காரணத்திற்கோ நல்லது இந்த சமூகத்திற்கு நடக்கிறது என்றால் அது எந்தவித தயக்கமும் கிடையாது. ஆனா அதே நேரத்துல இதற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு வரவேற்கிறீர்கள் என்றால் அது நல்ல விஷயம். அப்படி இல்லாமல்
இல்ல நாங்க உங்களுக்கு இந்த இதுல வந்து உங்களுக்கு எந்தவித ஒரு உரிமையும் நீங்கள் கோர முடியாது அப்படின்னு சொல்வது வந்து சரியாக இருக்குமாங்கிறது கேள்வி. அப்படியானால் சரி, பாயிண்ட் டேக்கன். திரு ரமேஷ், பாயிண்ட் டேக்கன். நேரம் குறைவா இருக்கு, மற்றவங்களுக்கு வாய்ப்பு தரணும். திரு ஜக்கையன், நீங்க முக்கியமான விஷயம் சொன்னீங்க, இது சட்டமாவை நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னீங்க. என்ன விஷயம், என்ன காரணம்? ஏன் சொல்றோம் அப்படின்னா, இப்போ ஒரு மாநில அரசு வந்து கல்வியில வேலை வாய்ப்புல மட்டும்தான் அந்த இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு கொடுக்க முடியும். ஒருவேளை இது சட்டமாக வந்துச்சுன்னா பட்டியலின மக்களுக்கு வந்து கல்வி வேலைவாய்ப்புகள் மட்டும் இல்லை, அரசியலையும் இடஒதுக்கீடு இருக்குது. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் 7 எம்பி தொகுதிகள், ரிசர்வ் தொகுதி எம்பி இருக்குது. ஆனால் அருந்ததியர் ஒருத்தர் கூட வர முடியல, போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் கூட கிடைக்கல. 42 சட்டப்பேரவை தொகுதிகளில் அருந்ததியருக்கு 6% நாங்கள் வச்சோம்னா 14 தொகுதி வரும். ஆனால் எங்களுக்கு வந்து 3 பேருக்கு மேலே இல்லை. எதுக்காக சொல்லலாம்? தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அருந்ததியர் சபாநாயகரே இருந்திருக்காங்களே. இல்லை, சபாநாயகர் இருந்திருக்காங்க, எண்ணிக்கையில் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு முக்கியம் இல்லையா? இப்போ நாங்கள் வந்து 14 பேர் வந்து 3 சமுதாயத்துக்கு ஈக்குவலாக 14 பேராக வந்திருக்கணும். ஆனால் 3 பேர் தான் வர முடியுது. ஏன் அப்படின்னா அந்த இடஒதுக்கீடுன்னு ஒன்று இருந்தால் தான் அந்த அரசியல் ரீதியான எங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போ 7 எம்பிக்கள் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த இடஒதுக்கீடு இருக்கிறதுனால தான் ரிசர்வ் தொகுதியில் வேறு யாரும் போட்டியிட முடியாது. அதே மாதிரி அருந்ததியருக்கு அரசியல் ரீதியான இடஒதுக்கீடும் கிடைக்கும்னா நிச்சயமாக நாங்கள் மேலே வர முடியும். இப்போ மரியாதைக்குரிய நண்பர் சொன்னது மாதிரி இதை ஒரு அரசியல் சட்டத்தில் அடிப்படையில் இதை ஒரு தனி சட்டமாக ஏற்றுனீங்கன்னா எங்களுக்கு அரசியல் ரீதியான இடஒதுக்கீடும் கிடைக்கும். மோடி அரசு அதை செய்யுமா? இதை ஏன் சட்டமா மாற்றணும் அப்படின்னு உங்களுடைய எதிர்பார்ப்பை சொல்லியிருக்கீங்க.